வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அடுத்த வீடு, அத்தியாயம் 9. பகல் பொழுதிலே வீட்டில் தாயாருக்கும் மற்றவர்களுக்கும் தொல்லை கொடுத்து கொண்டு துஷ்டத்தனம் செய்து திரியாதபடி குழந்தைகளை அடக்கி தடுத்து வைக்கத்தான் பள்ளிக்கூடங்கள் என்பவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்பது பெரிய நாயகியின் கருத்து. கல்வியை பற்றி பொதுவாக அவள் கொண்டிருந்த இந்த தாழ்வான அபிப்பிராயத்தினால் வீட்டில் குழந்தைகளில் யாரேனும் ஒருவர் பள்ளிக்கூடம் செல்லாது தலைமறைவாக இருந்துவிட்டால் அதை பற்றி அவள் கவலைப்பட்டதே இல்லை, விசாரித்து கண்டித்ததும் இல்லை. சில சமயங்களில் வீட்டில் தன்னால் சமாளிக்க முடியாத அலுவல்கள் அதிகமிருந்தால் குழந்தைகளில் ஒருத்தரை தனக்கு உதவி செய்ய பள்ளிக்கூடம் போகாது நிறுத்தி கொண்டு விடுவாள். இன்றைக்கி எனக்கு பரீட்சை, என்னால் வீட்டில் நிற்க முடியாது என்று இந்திராணி பிடிவாதமாக மறுத்தால் அவளுக்கு மிகவும் கோபம் வந்துவிடும். என்ன பரீட்சை, என்ன படிப்பு, வயது 10 ஆகுது, அடுப்பை பற்ற வச்சு உலை வைக்க இன்னும் தெரியலை, உனக்கு உன் வயசுக்கு நான் எத்தனை வேலைகள் செய்வேன் தெரியுமா என்று அதட்டி பேசுவாள். பாட்டியின் வார்த்தைகளை காதில் வாங்கி கொள்ளாமல் இந்திராணி பள்ளிக்கூடத்திற்கு ஓடிவிட்டால் அவளது கோபம் முழுவதும் கல்வி ஸ்தாபனங்கள் மீது தான் திரும்பிவிடும். இந்த பாழும் பள்ளிக்கூடங்களை இடித்து நிரவி கோயில்களாக கட்டி போட்டாலும் போகிற வழிக்கு புண்ணியம் உண்டு என்று அழுத்து கொள்ளுவாள். அன்றைய தினம் பெரிய நாயகிக்கு வீட்டில் வேலை அதிகம் இருந்தது. சந்தையில் மலிவாக கிடைத்ததென்று ஒரு மூட்டை புளியை தாராளமாக வாங்கி போட்டிருந்தான் சதாசிவம். 3 தினங்களாக முற்றத்திலே காய்ந்து கொண்டிருந்த அதை எடுத்து பானையில் அடைத்து பத்திரப்படுத்த பெரிய நாயகிக்கு ஒழிவே இல்லை. அதற்காக தன்னுடன் இருந்து உதவி செய்ய அருணாவை அவள் அன்று வீட்டில் நிறுத்தி கொண்டிருந்தாள். பள்ளிக்கூடம் செல்லாது பாட்டியுடன் வீட்டிலே தங்கிவிடுவதென்றால் அருணாவுக்கு அலாதியானதொரு மகிழ்ச்சி. இவ்வாறு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் ஏற்படாதா என்று அவள் எதிர்பார்ப்பதும் உண்டு. அடிக்கடி பாட்டியுடன் தனியே வீட்டில் இருக்க அவள் பெரிதும் விரும்பினாள். அதற்கு ஒரு காரணம் இருந்தது. அருணா தான் கனவிலும் கண்டிராத தாயை மிகவும் நேசித்தாள். அவளை பற்றி பேசுவதும் அவளை பற்றிய பல விஷயங்களை கேட்டு அறிந்து கொள்வதும் அந்த சிறுமிக்கு மெத்தவும் ஆனந்தத்தை அளித்தன. தன் தாயை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவள் அந்த வீட்டில் பாட்டியை தவிர வேறு யாரிடம் கேட்க முடியும்? காலை நீட்டியபடி தாழ்வாரத்தில் அமர்ந்து புலிக்கோதை நீக்கி கொண்டிருந்த பெரிய நாயகி தானே பேசலுற்றாள். பங்கஜத்தின் கடைக்குட்டியுடன் தனித்திருந்து வார்த்தை ஆடும் பொழுதெல்லாம் அவளுக்கு பங்கஜத்தின் நினைவு அதிகம் ஏற்பட்டுவிடும். இப்படித்தான் உன் அம்மாவும் என் கூடவே பின்னாடி நிழலை போல வீட்டிலே சுற்றி வந்துக்கிட்டு இருப்பா. என்ன சொன்னாலும் முகத்தை சினுங்கவே மாட்டா. உன் அப்பன் குணத்துக்கு வேறொரு பெண்ணாக இருந்தால் சரிப்பட்டு வந்திருக்குமா? பெரிய எடுத்து பெண்ணுன்னு அவளுக்கு கருவம் குந்துமணி கூட கிடையாது. உன் பாட்டன் மட்டும் உசிரோடு இருந்தார்னா எத்தனையோ சிறப்பாக இருந்திருக்கலாம் என்று கூறிவிட்டு நிராசையாக பெருமூச்செறிந்தாள். அருணாவின் கண்கள் ஆச்சரியத்திலே அகன்றன. முகத்திலே மகிழ்ச்சி என்ற ரேகை அருவியது. தாத்தா கிட்ட பணம் நிறையா இருந்ததா பாட்டி என்று வியப்புடன் கேட்டாள். நல்லா வாழ்ந்து உடஞ்ச குடும்பமாச்சே, பணத்திற்கு என்ன குறைச்சல்? உங்கள் அம்மாவுக்கு தான் அதிர்ஷ்டம் இல்லை. உன் தாத்தா உசிரோடு கொஞ்ச நாள் இருந்திருந்தால் நீங்கள் எல்லாம் இப்படி சோற்றுக்கு தடிமாறிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. தன் சொத்து பூராவையும் குழந்தைகளுக்கு எழுதி வச்சிருப்பார். மாரடைப்பிலேயே போக்குன்னு அவர் போயிடவே அவர் பணம் முழுவதும் விவகாரம் இல்லாமல் தாறுமாறாக போயிடுச்சு. பங்கஜம் மேலே அவருக்கு பிரியம் அதிகம். கட்டில், மேஜை, அண்டா குடாம்னு சீர்வருகை ஏகப்பட்டது கல்யாணத்தின் போது வாங்கி வச்சார் என்று பெரிய நாயகி அடுக்கினாள். தனது தாயின் பூர்வசத்திற்கு அதிசயத்துடன் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தார்னா குறுக்கே பேசவில்லை. அந்த கண்ணாடி பீரோ மேலே பங்கஜத்திற்கு உசிறு. தாயார் காலத்திலே பிடிச்சு வீட்டிலே புழக்கத்தில் இருந்ததுன்னு அது மேலே அவளுக்கு தனி ஆசை. நகை நட்டெல்லாம் விற்ற போது கூட பங்கஜம் வருத்தப்படவில்லை. அந்த கண்ணாடி பீரோவை கொண்டு கால் விலைக்கு உங்கள் அப்பன் விற்ற போது அவள் ஓவின்னு வாய்விட்டு அழுது விட்டான். பீரோனா பீரோதான். இந்த கூடத்துக்கே ஒரு கலையாக அது இருந்துச்சு. உங்கள் அப்பன் கையாலே தொட்டது எதுதான் தொலைங்குச்சு? அதெல்லாம் நினச்சா கூட என் வயிற்றை சங்கடம் பண்ணும் என்று கூறி முடித்தாள் பெரிய நாயகி. அருணாவினால் ஆவலை கட்டுப்படுத்த முடியவில்லை. அடுத்த வீட்டில் இருக்கிற பீரோ நம்முடையது தானே பாட்டி என்று வினவினாள். ஆமாம், அதுதான்.
அதை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு பங்கஜத்தின் நினைப்பு வந்துவிடும். மனசு வேதனைப்படும் என்று அழுத்து கொண்டாள் பெரிய நாயகி. தலையை குனிந்து கொண்டு அருணா ஒரு கணம் யோசனையில் ஆழ்ந்து போனாள். இனம் விளங்காத ஒரு துயரம் அவள் நெஞ்சை அமைக்கியது. பாட்டி, பணத்தை கொடுத்து அதை திரும்ப நாம் வாங்கிக்க முடியாதா என்று ஆவலுடன் கேட்டாள். பெரிய நாய்க்கு பதிலுக்கு வறட்சியாக நகைத்தாள். யானை வாயில போன கரும்பு போலத்தான். அண்ணம்மா கிட்ட போன சாமான்கள் பணத்தையும் கொடுத்தாலும் கிழவி அதை திருப்பி கொடுப்பாளா? அதை வாங்கத்தான் நீங்கள் நம்மக்கிட்ட பணம் கொட்டி கிடக்கிறதா? ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சுருக்கணும். மருதப்ப கவுண்டர் வீட்டு பீரோவை அண்ணம்மா பேரன் எடுத்து ஆளணும்னு விதி இருக்கிறச்ச நம்ம இடையிலே ஆசைப்பட்டு என்ன பயன் என்றால் விரக்தியாக. அருணாவின் சிறு உள்ளம் அதை கேட்டதும் உணர்ச்சி வெள்ளத்திலே குமுறியது. மனதில் கொந்தளித்த சிந்தனைகளை வார்த்தைகளால் வெளியிட அவளால் இயலவில்லை. முன்பின் கண்டறியாத அண்ணம்மாவின் பேரனை அவள் வெறுத்தாள். பாட்டி, அவன் பெயர் என்ன என்று கட்டுப்படுத்த இயலாத பொறாமையுடன் ஆவலாக கேட்டாள். பெரிய நாயகி அலட்சியமாக சூழ் கொட்டினாள். அவன் பேரும் ஊரும் யாருக்கு தெரியும்? அண்ணம்மா மகன் வெளியூரிலே வேலைக்கு போன இடத்திலே ஒரு பெண்ணை தாயாருக்கு தெரிவிக்காமல் கட்டிக்கிட்டான். விஷயம் தெரிஞ்சதும் கிழவிக்கு கோபம் தாங்க முடியவில்லை. அவள் என்ன குலமோ எப்படிப்பட்டவளோன்னு சந்தேகம் ஏற்பட்டது. அவளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழையப்படாதுன்னு கடுமையாக உத்தரவு போட்டு விட்டா. மகனும் ரொம்ப பிடிவாதக்காரன். பெண் ஜாதி இல்லாமல் இந்த வீட்டுக்கு வர்றதில்லைன்னு ஒரே பிடியாக வெளியூர்லேயே தங்கிவிட்டான். இனிமேலே அவன் எங்கே வரப்போகிறான்? போன வருடம் காலராவிலே திடீர்னு அவன் போய்விட்டான்னு செய்தி வந்தது. அண்ணம்மாளுக்கு ஈவு இறக்கம் என்பதே கிடையாது. நெஞ்சிலே கொஞ்சமாவது ஈரம் இருந்தால் மகன் செத்ததை கேட்டு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி இருக்க மாட்டாளா? விட்டது பந்தமின்னு தலையை மூழ்கிட்டு நிம்மதியாக இருந்து விட்டா என்றால் வெறுப்பாக. அருணா மேலே எதுவும் தூண்டி கேட்கவில்லை. அவளது சிந்தனை முழுவதும் தங்களுக்கு ஒரு காலத்தில் சொந்தமாயிருந்த கண்ணாடி பீரோ மீது வியாபித்திருந்ததனால் அவள் மௌனமாக இருந்துவிட்டாள். அண்ணனும் அக்காவும் பட்டினியாக பள்ளிக்கூடத்தில் அடைந்து கிடக்கையில் அருணாவுக்கு மட்டும் அன்று பகல் சோறும் தயிரும் கிடைத்தன. கூட இருந்து தன்னுடன் வேலைகளை கவனித்து கொண்டதற்காக பெரிய நாய்க்கு தாராளமாக 2 கரண்டி தயிரை குழந்தையின் நிலையில் பரிமுடன் பரிமாறி உபசரித்தாள். சாப்பாடு முடிந்ததும் தன்னுடைய மரபொம்மைகளை எடுத்துக்கொண்டு வாயிற்திணையில் விளையாட வந்து உட்கார்ந்தாள் அவள். அது சமயம் அடுத்த வீட்டு வாயிற்கதவை திறந்து கொண்டு அண்ணம்மாள் இடுப்பிலே கூடையுடன் வெளியே வந்தாள். சுற்றுமுற்றும் உறுத்து பார்த்த கிழவின் கண்களில் திண்ணை மீது உட்கார்ந்திருந்த அருணா தென்படவே இல்லை. சற்று தொலைவிலே சாலையில் இருந்த பெரிய புளிய மரத்தை யாரோ வெட்டி கொண்டிருந்தார்கள். மரத்தடியில் சிதறி கிடந்த சிராய்களை தெருவில் உள்ள பெண்கள் காத்திருந்து ஆளுக்கு கொஞ்சமாக அள்ளி கொண்டு போனார்கள். ஒரு கூடை நிறைய தானும் அதை அள்ளி கொண்டு வந்தால் ஒரு வார காலத்திற்கு அடுப்பெரிக்க உதவும் என கணக்கிட்ட கிழவி வெயிலை பாராது தள்ளாடி கொண்டு அங்கே சென்றாள். இதை உற்று கவனித்து கொண்டிருந்த அண்ணாவுக்கு திடீரென்று ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. திண்ணையின் நின்று தப்புன்னு கீழே குதித்தாள். இருபுறமும் தெருவை கண்களால் ஆராய்ந்து கொண்டு கை விரலை கடித்தபடி ஆவலுடன் சிறிது நேரம் நின்றாள். அண்ணம்மாள் அவசரத்தில் வாயிற்கதவை வெளியே தாளிட்டு பூட்டாது சென்றிருந்தாள். தெருவில் மனித சஞ்சாரமும் காணப்படவில்லை. சப்தமிடாத கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று ஒரு முறை அந்த கண்ணாடி பீராவை நன்றாக பார்க்க வேண்டும் என்ற ஆசையை அச்சிறுமியால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. கதவை மெல்ல திறந்து கொண்டு பூனை போல் அடிமேல் அடி வைத்தார்னா முடிவில் உள்ளே துணிவாக சென்று விட்டாள். அண்ணம்மாவின் வீட்டு கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த தங்கள் சொத்தான கண்ணாடி பீரோ அருகில் வந்ததும் அருணாவிற்கு துக்கம் நெஞ்சை அடைத்து கொண்டது. வழுவழுப்பாக இருந்த பீரோவின் மரக்கதவை மெல்ல தடவி பார்த்தாள். தூசி படிந்து கிடந்த கண்ணாடி முன்பு தன் பிரதிபிம்பத்தை ஏற இறங்க கவனித்து கொண்டாள். இந்த கண்ணாடி பீரோவுக்குள்ளே அம்மா தன் புடவைகளை எல்லாம் அடுக்கி வைத்திருப்பாள். பண்டிகை தினங்களின் போது இடுப்பிலிருந்து சாவி கொத்தை எடுத்து கதவை திறந்து தன் சிவந்த விரல்களால் பட்டு புடவைகளை பொறுக்கி எடுப்பாள். பாட்டி தான் சொல்லியிருக்கிறாளே, அம்மாவின் சிறப்பு நிறத்திற்கு கருப்பு பட்டு சேலை மிகவும் எடுப்பாக அழகாக இருக்கும் என்று நெற்றியில் குங்குமம் போட்டு வைத்து கொண்டதும் அம்மா இப்படி தான் கண்ணாடி முன்னால் வந்து அழகு பார்த்து கொண்டு நிற்பாள் என பலவாறு தன் தாயை பற்றி கற்பனைகள் செய்தவனும் கண்ணாடியில் தெரிந்த தன் சிறு உருவத்தை வெறித்து பார்த்து கொண்டு தன்னை மறந்து நின்று விட்டாள்.
கிரீச்சென்று கதவு அசையும் ஓசை கேட்டதும் அருணா திடுக்கிட்டு போனாள். ஆனால் அதற்குள் அன்னம்மா கூடையுடன் உள்ளே வந்து விட்டாள். வாயிற்கதவு திறக்கப்பட்டிருப்பதைக் கண்டதும் கிழவிக்கு பலவிதமான சந்தேகங்கள் ஏற்பட்டன. வெயிலிலிருந்து வந்ததனால் அவளது கண்களை இருட்டு திரையிட்டு மறைத்திருந்தது. எனவே உள்ளே நின்று கொண்டிருப்பது யாரென அவளால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. கூடையை கீழே இறக்கி வைத்துவிட்டு கோபத்துடன், "யாரது வீட்டுக்குள்ளே?" என்று உரத்த குரலில் அதட்டினாள். அருணாவின் நெஞ்சு பயத்திலே படபடவென்று துடிக்கத் துவங்கியது. கால்களும் கைகளும் தடுமாற அவள், "நான் தான் பாட்டி" என்று கூறிவிட்டு ஒரு கணம் கூட அங்கு தாமதிக்க விரும்பாது விற்றென பாய்ந்து ஓடிவிட்டாள். "யாரது? அரணைக்குட்டியா? அடிப்பாவி மகளே, நான் இல்லாத போது வீட்டை திறந்து கொண்டு" என்று ஆச்சரியத்துடன் கூவிய கிழவி சந்தேகத்துடன் இங்கும் ஆராயத் துவங்கினாள். வீட்டில் இருந்த சாமான் யாவும் இருந்த இடத்தில் பத்திரமாகத்தான் இருந்தன. என்றாலும் அன்னம்மாவின் மனம் சமாதானம் அடையவில்லை. ஏதாவது ஒன்று திருடி கொண்டு போகத்தான் அந்த சிறுமி அங்கே வட்டமிட்டு கொண்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவளுக்கு அங்கே என்ன வேலை? இவ்வாறு எண்ணி அன்னம்மாவுக்கு அருணா மீது ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. அன்று மாலை வீட்டுக்கு திரும்பி வந்த சதாசிவம் மிகவும் கோபமாக இருந்தான். முதல் நாள் மாலை அவன் கொடுத்து சென்ற 2 குடம் பாலும் திரிந்து நாசமாகி விட்டதென்று வாடிக்கையாக அவன் விற்பனை செய்து வந்த காப்பி கடைக்காரன் அதற்கு விலை கொடுக்க மறுத்துவிட்டான். பெரிய நாய்க்கு பால் குடங்களை கவனமாக பார்த்து தேய்த்து சுத்தப்படுத்தியிருந்தால் இந்த எதிர்பாராத நஷ்டம் ஏற்பட்டிருக்குமா என்று சதாசிவத்திற்கு அவள் மீது மனத்தாங்கல் ஏற்பட்டது. பொறுப்பற்றவர்களுக்கெல்லாம் சோறு போட்டு தன் வீட்டிலே பாரமாக வைத்து காப்பாற்றும்படி தன் நிலைமை கேவலமாக்கிவிட்டது என்று தனக்குள்ளே எண்ணி வெகுண்டவனாக அவன் வீட்டுக்கு திரும்பி வந்திருந்தான். வண்டியில் நின்று அவன் இறங்கும் முன்பே அன்னம்மாவின் அதட்டல் குரல் கேட்டது. "சதாசிவம், உன் குழந்தைகள் படுத்தும் பாடு என்னால் சகிக்க முடியவில்லையப்பா. அந்த கடைசி குட்டி இருக்குதே, அது நான் இல்லாத சமயம் வீட்டுக்குள்ளே புகுந்து என் பெட்டியை திறந்து ₹1 திருடிக்கிட்டு ஓடிவிட்டது. நீ இந்த குழந்தைகளை கொஞ்சம் அடக்கி வைக்காட்டி பிறகு நான் பொல்லாதவளாக இருப்பேன்" என்றால் கோபத்துடன். "கவனிக்கிறேன்" என்று பதிலளித்த சதாசிவம் கோபத்துடன் பற்களை கடித்து கொண்டு உள்ளே நுழைந்தான். தாழ்வாரத்திலே தரை மீது புத்தகத்தை விரித்து வைத்து கொண்டு அதை குனிந்து பார்த்து தன் பலகையில் ஏதோ எழுதி கொண்டிருந்தாள் அருணா. வாசற்படியை தாண்டிய சதாசிவம் ஒரே பாய்ச்சலில் மகளை அணுகி இடது கரத்தால் அவளது கூந்தலை பற்றி பயங்கரமாக குலுக்கி தூக்கி நிற்க வைத்தான். இவ்வளவும் ஒரு கணத்திலே நடந்ததாகியால் பயத்திலே கை கால்கள் பதற "பாட்டி" என்று அபயக்குரல் கொடுத்த குழந்தை அலறிவிட்டாள். அவள் பிடியிலிருந்து கரும்பலகை கீழே விழுந்து சுக்குள் நூறாக உடைந்து துண்டுகள் நாலாபுறமும் சிதறின. "திருட்டு நாயே, பாட்டியை ஏன் கூப்பிடுகிற?" என்று ஆத்திரத்துடன் கூச்சலிட்ட தந்தை அருகில் கிடந்த விறகு கட்டை ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டான். இதை கண்ணுற்ற பெரிய நாயகி தண்ணீர் குடத்தை அவசரமாக கீழே இறக்கி வைத்துவிட்டு பின்கட்டியிலிருந்து ஓடி வந்தாள். ஆனால் அவள் வந்து தடுக்கும் முன் சதாசிவம் மூர்க்கத்தனமாக அடிக்கத் துவங்கிவிட்டான். 1, 2, 3 என்று அருணா தன் மீது விழுந்த அடிகளை எண்ணினாள். அவ்வளவுதான் அவளுக்கு தெரியும். தாங்க முடியாத ஒரு வேதனை வலது கையில் ஏற்படவே அவள் கண்கள் இருண்டன. இனிமேல் அடுத்த வீட்டிற்குள்ளே கால் வைப்பியா என்று கர்ஜித்த தந்தை 4வது முறையாக கையில் இருந்த ஆயுதத்தை உயர்த்த முன் தரையில் உணர்வற்று சுருண்டு விழுந்துவிட்டாள். அருணாவின் முகத்தை உற்று கவனித்த பெரிய நாயகியின் நெஞ்சு பதைத்தது. "அடப்பாவி, குழந்தையை கொன்னிட்டியே, அருணா செத்து விட்டாளே" என்று அலறியபடி வேதனையுடன் முகத்திலே அறைந்து கொண்டு அவள் ஓலமிடத் துவங்கினாள். அசைவற்று கிடந்த குழந்தையின் உடலை சில வினாடிகள் வெறித்து பார்த்தான் சதாசிவம். குப்பென்று அவன் தேகம் முழுவதும் வியர்வை விரும்பி ஆறாக வழிந்தோடியது. கையில் பிடித்திருந்த விறகு கட்டையை வெறுப்புடன் வீசிவிட்டு தோட்டத்தின் பக்கம் சென்று விட்டான். அத்தியாயம் 10. காரின் பின் ஆசனத்தில் நின்று நிமிர்ந்து உட்கார்ந்தாள் ஜெகதா. மூக்கின் மேல் நழுவி விழுந்து கொண்டிருந்த மூக்கு கண்ணாடியை இடது கரத்தினால் சற்று தூக்கி சரிப்படுத்தி கொண்டாள். பிறகு அருகில் ஆசனத்தில் கிடந்த அழகு பையை எடுத்து ஆராய்ந்து பார்த்தாள். 2 தினங்களுக்கு முன்பு பேங்கில் இருந்து எடுத்து வந்திருந்த ₹200 மீதமிருந்தது 2 ₹10 நோட்டுகள் தான் என்பதை உணர்ந்த மாத்திரத்தில் அவள் உடல் முழுவதும் திகிலில் குப்பென்று ஒரு முறை வியர்த்தது. இந்த செலவுகளை எவ்வளவு காலம் சமாளிக்க முடியும் என்று தன்னுள் எண்ணிக்கொண்டு கலவரமடைந்த அவள் கண்களை மூடிக்கொண்டு ஆசனத்தில் சாய்ந்து கொண்டாள். தம்படியை கூட
கூட விடாது பலமுறை எண்ணி பார்த்து கணக்கிட்டு செலவழிக்கும் வழக்கமுள்ள ஜெகதாவிற்கு சில காலமாக அபாரமான பல வகை செலவுகள் ஏற்பட்டிருந்தன. அவளது கணக்கையும் கட்டுப்பாடுகளையும் மீறி பணம் தண்ணீர் போல் வேகமாக செலவிட்டு கொண்டு போயிற்று. பழனியப்ப கவுண்டரின் தர்மபத்தியின் சிநேகிதம் கிடைத்த ஏற்பட்டதிலிருந்து தனது பணத்திற்கு வந்த ஆபத்தை ஜெகதா அறியாது இருக்கவில்லை. லோகநாயகி அம்மாளின் சிநேகிதம் அவளுக்கு மெத்தவும் பிடித்திருந்தது. அந்த அம்மாளுடன் கிளப்புகளிலும் மற்ற பொது இடங்களிலும் சேர்ந்து காணப்படுவது மிகவும் பெருமையாக தான் இருந்தது. அவர்கள் வீட்டு சிநேகிதத்தினால்தான் அவள் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத நகரத்தில் பிரபலமான பணக்காரர்கள், ஆபீசர்கள், வியாபாரிகள் இவர்கள் குடும்பத்துடன் நெருங்கி உறவாடும் சந்தர்ப்பங்கள் பல ஏற்பட்டன. சில மாதங்களுக்கு முன்பு ஜெகதா என்பவள் யார் என்று கூட நினைத்து பார்க்கும் பொழுதில்லாத லேடி கந்தசாமி கூட மிஸ்ஸஸ் சோமசுந்தரம் இன்று கிளப்பிற்கு வரவில்லையா ஏன் என்று கவலைப்பட்டு விசாரிக்கும் அளவு ஜெகதா நகரின் பெரிய மனிதர்களின் வட்டாரத்திலே பிரபலமடைந்து விட்டிருந்தாள். ஸ்ரீமதி லோகநாயகி அம்மாளுக்கு பொதுநல சேவை என்பது மனத்திற்கு பிடித்த காரியம். அவர்கள் செய்து வந்த பால் பரிபாலனம் என்ற சமூக தொண்டில் மாதம் 2 முறை ஏழை குழந்தைகளுக்கு பாயாசம் வார்ப்பது என்பது ஒரு முக்கிய பாகமாக இருந்தது. ஒரு சமயம் பால் பரிபாலன சேவையின் போது லோகநாயகி அம்மாள் கையில் பிடித்து குழந்தைகளுக்கு பாயாசம் வார்த்த பாத்திரத்தை ஜெகதா அருகில் நின்றபடி கையால் தொட்டு கொண்டிருந்தாள். அந்த நிலையிலே ஒரு பத்திரிகை நிருபர் அக்காட்சியை படமெடுத்து நகரத்திலே பிரபலமாக விளங்கிய ஒரு பத்திரிகையில் வெளியிட்டிருந்தார். இடதுபுறம் நிற்பவர் பிரபல பாக்குத்தூள் வியாபாரி பழனியப்ப கவுண்டர் அவர்களின் மனைவி லோகநாயகி. வலது பக்கம் பாத்திரத்தை தாங்கி நிற்பவர் ஸ்ரீமதி ஜெகதா என்று படத்தின் அடியில் ஒரு சிறு குறிப்பும் வெளிவந்திருந்தது. அந்த பத்திரிகையை படித்த அநேக ஸ்திரீ நேயர்களுக்கு ஜெகதா யார் என்று கூட தெரிந்திருக்க பிரயம் இருக்கவில்லை. பிரபல பாக்குத்தூள் வியாபாரி பழனியப்பரின் மனைவி ஸ்ரீமதி லோகநாயகியை அவர்களில் பலர் அறிந்திருந்தார்கள். பத்திரிகையை பார்த்த அவர்கள், யார் இந்த அம்மாள்? லோகநாயகியின் புடவை தலைப்பை பிடித்து கொண்டு சதா வால் போல் திரிகிற இந்த அம்மாள் யார் என்றுதான் அலட்சியமாக பேசினார்கள். தன்னை பற்றி பிறர் கொண்டிருந்த அபிப்பிராயத்தை ஜெகதா அறிந்திருந்தாளானால் அந்த பத்திரிகையில் வந்த படத்தை பக்தி சிரத்தையுடன் கத்திரித்து பொக்கிஷம் போல் சேகரித்து வைத்திருக்க மாட்டாள். பழனியப்ப கவுண்டரின் குடும்பத்தின் உறவால் தனது கௌரவமும் அந்தஸ்தும் வானலாக உயர்ந்து விட்டதாக அவள் பெருமைப்பட்டு கொண்டாள். பிரபலமடைய வேண்டும், பெரிய மனிதர்களுடன் தோளோடு தோளாக உராய நெருங்கி உறவு கொள்ள வேண்டும், ஜெகதா ஜெகதா என்று அடிக்கடி 4 பேர் வாயில் தன் பெயர் அடிபட வேண்டும் என்றெல்லாம் ஆசை தீவிரமாக இருந்ததால் ஐயோ காசே, கையை விட்டு போகிறாயே என்று அழுவது சாத்தியப்படுமா? ஆனாலும் இவ்வளவு பணம் செலவாகிவிட்டதே என்று அப்போது ஜெகதாவின் அந்தராத்மா விழித்து கொண்டு கணக்கு பார்த்து கலங்கி கூக்குரலிடுவது உண்டு. கூடவே புகழ் என்பதன் மீது ஏற்பட்டிருந்த அபார மோகம் அந்தராத்மாவின் கூக்குரலை அப்படியே சடக்கென்று அமைக்கிவிட்டதனால் ஜெகதாவின் மனக்கலக்கம் ஒரே ஒரு கணம்தான் வியாபித்து நிற்கும். அடுத்த கணம் நமக்கு செலவிற்கு இல்லாத இந்த பணம்தான் யாருக்கு என்று சமாதானப்படுத்தி கொண்டு மனக்கலக்கத்தை உதறிவிடுவாள். மேற்கூறிய சமாதான மொழியானது ஜெகதாவின் சொந்த கற்பனை அல்ல. லோகநாயகி அம்மாளின் போதனையானது நாள்தோறும் காதிலே ரீங்காரம் செய்து முடிவில் அவளையும் அறியாது அவளை உள்ளத்தில் குடிக்கொண்டு விட்டது. லோகநாயகிக்கு ஒரு தனி திறமை இருக்கத்தான் இருந்தது. தன்னுடன் பழகும் சிநேகிகள் மீது தனது கொள்கை, தனது நாகரிகம், தனது மனப்பான்மை யாவற்றையும் விரைவில் ஏற்றி அவர்களை புதிய மனிதர்களாக மாற்றிவிடும் ஒரு விசேஷ சக்தி நிறைந்து இருந்தது. நீங்கள் வாருங்கள் என்று மரியாதையான மொழிகள் நின்று நீ வா போ என்று உரிமை வாசகத்திலே பேசும் அளவு லோகநாயகியும் ஜெகதாவும் நெருங்கி பழகிவிட்டார்கள். அந்நிலை வர காத்திருந்த லோகநாயகி தனது அபார சக்தியை மெல்ல தன் சிநேகிதி மீது பிரயோகிக்க துவங்கினாள். இந்த புது சிநேகிதம் ஆரம்பித்து 2 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் லோகநாயகி அம்மாள் ஜெகதாவின் பங்களாவிற்கு திடீரென்று பிரவேசம் செய்தாள். ஜெகதா, இன்னைக்கு நான் ஒரு காரியம் செய்தேன், நீ கோபிக்கக்கூடாது. வீட்டில் கிடக்கும் குளிர வைக்கிற பெட்டி ரிப்பேர் ஆகிவிட்டது. வெயில் நாளோ
நெருங்கி வருகிறது. கோடை காலத்திலே ஐஸ் தண்ணி இல்லாமல் என்னால் ஒரு மணி நேரம் கூட காலம் தள்ள முடியாது. என் சித்தப்பா மகன் ஒருத்தன் குளிர வைக்கும் பெட்டிகள் வியாபாரம் செய்கிறான். கமிஷன் தள்ளி கொள்ளை லாபத்திலே பெட்டியை நமக்கு கொடுப்பதாக சொன்னான். அதனால் எங்கள் வீட்டிற்கு ஒரு பெட்டியும் உனக்கு ஒன்றும் ஆர்டர் கொடுத்து விட்டேன். விலை 1700 தான் என்றாள். குளிர வைக்கும் பெட்டியா? வந்து அது எனக்கு என்று முடிக்க முடியாது உளறினாள் ஜெகதா கலவரத்துடன். திகிலில் குபீர் என்று அவள் உடல் ஒரு முறை வியர்த்து ஓய்ந்தது. வெயில் காலத்திலே ஒரு டம்ளர் ஐஸ் தண்ணி குடிக்க வேணும்னா குளிர வைக்கும் பெட்டி இருந்தால்தானே சௌகரியப்படும் என்று அதட்டி பேசினாள் லோகநாயகி. ஒரு லோட்டா ஐஸ் தண்ணி வேணுமானால் பக்கத்தில் இருக்க வெற்றிலைப்பாக்கு கடையிலே காலனாவுக்கு ஐஸ் கட்டி வாங்கினால் போதுமே. ஒரு டம்ளர் தண்ணிக்காக 1700 ரூபாயா செலவழிப்பது? ஐயோ என்று கூக்குரலிட வேண்டுமென்று ஜெகதாவிற்கு ஆவேசம் வந்தாலும் பேச முடியாது. தொண்டை அடைத்து கொண்டு விட்டது. என்ன யோசிக்கிறாய் ஜெகதா? தண்ணி என்றால் வெறும் ஐஸ் தண்ணி மட்டும்தானா? இன்னும் எவ்வளவோ சௌகரியங்கள் இந்த பெட்டியினால் ஏற்படும். உனக்கு வேண்டாம் என்றால் அதனால் பரவாயில்லை. நானே அதற்கும் சேர்த்து பணம் அனுப்பிவிடுகிறேன். ஏனென்றால் ஒரு தடவை ஆர்டர் செய்துவிட்டு வேண்டாம் என்று திருப்பி அனுப்புவது அவ்வளவு நல்லதில்லை பார் என்று பிகுவாகவும் பிடிவாதமாகவும் பகர்ந்தாள். சேச்ச, அதெல்லாம் ஒன்றுமில்லை. எங்கே வைப்பது அதை என்று யோசித்து கொண்டிருந்தேன் என்று திணறிவிட்டு லோகநாயகி அளித்த பில் தொகைக்கு உடனே ஒரு செக் எழுதி கழுத்திட்டு கொடுத்து விட்டாள். ஒரு கூஜா குளிர்ந்த நீருக்காக அவளை பணத்தை விழுங்கிவிட்டு வீட்டில் வந்து உட்கார்ந்திருந்த அந்த பெட்டியை பார்க்கும் போதெல்லாம் அவளது வயிறு அனலாக பற்றி எரிந்தது என்னவோ வாஸ்தவம். ஆனால் அதை அவள் வெளியே சொல்லிக்கொள்ள முடியவில்லை. இவ்வாறே அவளுக்கு இன்னொரு சமயம் ஒரு பெரிய செலவு திடீரென்று எதிர்பாராத விதமாக ஏற்பட்டுவிட்டது. லோகநாயகி அம்மாள் ஒரு புடவை கொடைக்குள் பிரவேசித்தாள். காரில் உட்கார்ந்திருந்த ஜெகதாவையும் உள்ளே வரும்படி மிகவும் வற்புறுத்தினாள். கல்யாணத்தின் போது எடுத்த 2 விலை உயர்ந்த டிஷ்யூ ஜரிகை புடவைகள் ஜெகதாவிடம் இருந்தன. எங்கேயாவது கல்யாணம் அல்லது விசேஷம் என்றால் பெட்டியிலே கிடக்கும் அவைகளில் ஒன்றை எடுத்து தூசி போக தட்டி விட்டு கட்டி கொண்டு வெளியே கிளம்பி விடுவது அவள் வழக்கமாக இருந்தது. அதனால் சிகப்பு அல்லது ஊதா நிற டிஷ்யூ சேலை தலைப்பு மட்டும் தொலைவிலே தெரிந்தால் கூட போதும். ஜெகதா வந்திருக்கிறாள் போலிருக்கிறது என்று அவளுடைய உறவினர்கள் கண்டு கொண்டு எச்சரிக்கை ஆகிவிடுவது வழக்கமாகி இருந்தது. இவ்வாறு அந்த வர்ணத்துடன் ஒன்றிவிட்டிருந்த ஜெகதாவை வேறு வர்ணங்களுக்கு அறிமுகப்படுத்தும் கைங்கரியத்தை லோகநாயகி ஏற்றுக்கொண்டிருந்தாள். கடைக்குள் நுழைந்ததும் தனக்கு பலவித வர்ணத்திலே 10 சேலைகளை அரை கணத்தில் எடுத்து அடுக்கி கொண்டதும் அதே போல் ஜெகதாவிற்கும் 1/2 டசன் சேலைகளை விரைவாக பொறுக்கி அடுக்கி கொண்டாள். எனக்கு இதெல்லாம் என்னத்துக்கு லோகா என்று ஜெகதா கூறி மறுப்பதற்கு இடம் கொடுக்காமல், நீ கட்டியிருக்கிற 2 டிஷ்யூக்களும் ரொம்ப கனமாக இருக்குது. இந்த வெயில் காலத்திலே அதை ஏன் தூக்கி கொண்டு கஷ்டப்படணும் பாவம். என்னை போல இது மாதிரி மெல்லிய சேலைகளை நீயும் கட்டிக்கொள். விலை ஒன்று அதிகமில்லை ஜெகதா, நீ மலைக்க வேண்டாம். ஆமாம், செலவு என்றதும் நீ ஏன் அரண்டு போகிறாய்? உன் அத்தான் தான் உனக்கு வேண்டியது விட்டு விட்டு போயிருக்கிறார். நீ சந்தோஷமாக இருக்க உதவாமல் பின்னால் யாருக்கு இந்த பணம் என்று அதட்டிவிட்டு அவளது வார்த்தைகளை காதில் போட்டு கொள்ளாமல் புடைகளுடன் கடையில் நின்று வெளிப்பட்டாள் லோகநாயகி. ஒவ்வொரு செலவின் போதும் லோகநாயகி கூறிய சமாதான மொழிகள் பசுமரத்து ஆணி போல் நன்றாக ஜெகதாவின் மனதிலே பதிந்துவிட்டன. தானே ஏதாவது ஒரு அனாவசிய செலவை இழுத்து விட்டு கொண்டால் கூட தனக்குத்தானே அவள் சமாதானம் கூறிக்கொள்ள அந்த வார்த்தைகள் உதவின. நமக்கில்லாமல் இந்த பணம் யாருக்கு? இவ்வளோ காலமும் செட்டாக வாழ்ந்தாயிற்று. இருக்கிற மிச்ச காலத்திலாவது நன்றாக சுகமாக வாழ்ந்தால் யார் அடிக்கப் போகிறார்கள் என்று ஒவ்வொரு சமயமும் அவள் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டாள். லோகநாயகன் போதனையின் பேரில் தான் அவள் சமீபத்தில் தன் சொந்த உபயோகத்திற்காக ஒரு சிறு கார் வாங்கியிருந்தாள். அந்த காரில் தான் அன்று காலை ஒரு காரிய நிமித்தம் கடைத்தெருவிலே பவனி வந்து கொண்டிருந்தாள். அன்றைய தினம் அவளது பிறந்த நாள். அன்று பகல் விருந்தின் போது தன்னுடன் கூட இருந்து சாப்பிட தன் சிநேகிதி லோகநாயகியையும் அவளது 2 குழந்தைகளையும் அழைத்திருந்தாள். விருந்து சாப்பாட்டிற்கு வேண்டிய சாமான்களை நேரில் வாங்கி வரவே காரை எடுத்துக்கொண்டு காலை வேளையில் வெளியே கிளம்பியிருந்தாள். பாதாம் கீர், தயிர் வடை, மைசூர் பாகு, ஐஸ்கிரீம்,
கோஸ் பட்டாணி கூட்டு, வெண்டைக்காய் சாம்பார் என்று விருதை பற்றி மனதிற்குள்ளே ஒரு அட்டவணை தயாரித்து கொண்டிருந்த ஜெகதா திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். காய்கறி கடைகளை தாண்டி கார் பல கஜம் அப்பால் சென்று விட்டதை உணர்ந்ததும் டிரைவர் என்று கிரீச்சிட்டு அலறினாள். ஒரே அழுத்தலில் காரை நிறுத்திவிட்டு டிரைவர் அவள் பக்கம் ஏப்புடன் திரும்பி பார்த்தான். சுருண்டு கிடந்த அவனது கிராப்புக்கு சிகை காற்றிலே பறந்து என்ன என வினவும் தோரணையில் ஒரு கேள்விக்குறி போல் வளைந்து நெற்றி மேல் குத்திட்டு நின்று கொண்டிருந்தது. காய்கறி கடை கேட்டு நிற்க சொன்னால் காரை கொண்டு எங்கே நிறுத்தியிருக்கிறாய் என்ற கோபத்துடன் பற்களை கடித்த ஜெகதா அவனை உறுத்தி வீழ்த்து அதட்டினாள். உங்கள் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு ஜோசியமா தெரியும் என்று கூறும் பாவனையில் பதிலுக்கு விரைத்து பார்த்த வண்டியொட்டி தனக்குள் எழுந்த சினத்தை வண்டி மீது காட்டுகிறவன் போல் பின்னோக்கி வேறென்று வண்டியை துரிதமாக செலுத்தி குறிப்பிட்ட கடை முன் டக்கென்று நிறுத்தினான். தலையை நீட்டி காரின் பின்பக்கத்தை கவனமாக பார்த்து வந்த ஜெகதா மீண்டும் கிரீச்சிட்டாள். டிரைவர், உனக்கு கண் ஏதாவது இருக்கிறதா? அந்த வண்டி மேலே கொண்டு போய் மோதி விடுறாப்பல நிறுத்துறியே என்று கூக்குரலிட்டு விட்டு மிகவும் கோபத்துடன் கதவை திறந்து கொண்டு இறங்கினாள். கடையினுள்ளே சென்று அவள் தலை மறையும் வரை காத்திருந்த டிரைவர் சாவதானமாக வண்டியை விட்டு இறங்கி காரின் கதவின் மீது சாய்ந்து கொண்டு ஒரு பீடியை பற்ற வைத்து கொண்டான். என்னென்ன அம்மா ரொம்ப கோச்சிக்கிறாப்பல இருக்குது என்று கண்களை சிமிட்டி பரிகாச குரலில் வினவினான் அங்கு நின்று கொண்டிருந்த மற்றொரு காரின் டிரைவர். இந்த அம்மா அப்படித்தான், அவங்க கோபம் இந்த பூபதியை ஒன்றும் செஞ்சுக்க முடியாது என்று உரிமைய டிரைவர் வாய் நின்று எழுமிய வெளிவந்த புகை மண்டலத்தை அசட்டியாக பூ என்று ஊதி சிதறவிட்டான். கார் புதுசு போல இருக்குதே, இதுக்கு முன்னாடி என்ன மாடல் வண்டி வச்சுருந்தாங்க என்று குசலம் விசாரித்தான் மற்றவன். மண்ணாங்கட்டி மாடல். ஜென்மத்தில் இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னாடி அம்மா கார் வாங்கியிருக்கிறாங்க. முன்ன பின்னே கார் வச்சுருந்தா தானே டிரைவரை நடத்துகிற அருமை தெரியும். மாட்டு வண்டி ஓட்டுற வண்டிக்காரனே அதட்டுறாப்பல அளவாக அதட்டுறாங்க. கார் வாங்கி 60 நாள் ஆகலை, அதுக்குள்ளே நான் 3வது டிரைவர்னா பார்த்துக்கோ அண்ணன் என்று அலட்சியமாக பேசினான் பூபதி. வெளியிலே கிளம்பினா நாஸ்டா கிஸ்தாக்கு ஒன்றும் கொடுக்கறது இல்லையா என்று குறிப்பாக வினவினான் மற்றவன். வெளியில் சொன்னால் வைக்கக்கேடு. காலையில் 7 மணிக்கு வந்தால் வீட்டுக்கு திரும்ப ராவுக்கு 7 மணி ஆகுது. இவடையே பகல் சாப்பாட்டுக்கு அனுப்புகிறாங்களே, அதோடு சரிதான். கடைகளுக்கு மீட்டிங்க்கு அதுக்கு இதுக்குன்னு பொழுதனைக்கு அம்மா சுற்றிக்கிட்டே இருந்தால் டிரைவரும் மனுஷன் தானே. காருக்கு பெட்ரோல் போடுறாப்புல எனக்கும் அப்பப்போ ஒரு கப் காஃபி தண்ணி போட்டாதான் ஸ்ட்ரெயரிங் கையை பிடிக்க முடியும். நாஸ்தாவுக்கு டிரைவருக்கு 4 காசாவது கொடுப்போம்னு தோணினா தானே. ரொம்ப பேஜாரி பழப்பு இது. இவங்களோட பெரிய ரோதனையை போங்க அண்ணாத்த. ஏதாவது நல்ல ஸ்டூடியோ விட்டுதுன்னா இதை விட்டுட்டு போயிடலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்று அழுத்து கொண்டான் பூபதி. இதுக்கு முன்னாடி யார்கிட்டப்பா இருந்தேன் என்று கவலையுடன் விசாரித்தான் அந்த டிரைவர். ஒரு ஸ்டூடியோவில் தான் இருந்தேன். எவ்வளவோ சுகமாக இருந்துச்சு. நாஸ்தாங்கிற கவலையே கிடையாது. அண்டாவில் எப்போ பார்த்தாலும் காப்பி குதிச்சுக்கிட்டே கிடக்கும். போரட்சியும் வறட்சியும் கப்பாக முண்டு குடித்தாலும் கேட்கிறவங்க கிடையாது என்றான் பூபதி. பின்ன அதை ஏன் விட்டுட்டேன் என்று மற்றவன் குறுக்கை விசாரித்தான் விடாப்படையாக. ராத்திரி ஷூட்டிங்குக்கு கண்ணு முழிச்சு உடம்பு ரொம்ப பேஜாராக போச்சு. இது என்ன பெரிய வேதனையாக இருக்கேன்னு அதை விட்டுட்டு இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். தலைவதி தான், வேறு என்ன என்று முன்வந்த பூபதி அணிந்து போன பீடி தொண்டை தூக்கி எறிந்தான் அலுப்புடன். இவங்க எல்லாம் தானாக கார் ஓட்டு கத்திக்கிறது தானே, நம்ம பிராணனை ஏன் வாங்கணுமாம் என்று ஒத்துப்பாடிய மற்ற வண்டியின் டிரைவர் தன் எஜமானி வந்துவிடப் போகிறாள் என்ற கிளியில் சுற்றுமுற்றும் ஒரு முறை பார்த்து கொண்டான். இந்த காரியத்தை செய்து பார்த்துவிட்டு தான் என்னை வேலைக்கு வச்சுருக்காங்க. ஸ்டேரிங்கை பிடிச்சா வண்டி ரோட்டு மேலே ஓடினா தானே. நடைபாதை மேலே பாய ஆரம்பித்ததும் அம்மாவுக்கு நடுக்கமாகி விட்டது. இந்த தொல்லையை என்னத்துக்குன்ட்டு டிரைவர் வச்சுட்டாங்க. வண்டி ஓட்டுறதுன்னா சும்மாவா? இரும்பை பிடிச்சி சும்மா பெட்ரோல் சூட்டிலே உட்கார்ந்து உடம்பு துரும்பா உருகி போகுது. அது எங்கே இவங்களுக்கு தெரியுது? சரி, நான் வரேன், அது அம்மா வந்துட்டாங்க என்று முனிகிவிட்டு கதவை திறந்து வண்டிக்குள் ஏறி உட்கார்ந்து கொண்டான். வீட்டுக்கு ஓட்டு, கொஞ்சம் நிதானமாக போ. பீச் ரோடுன்னு நினச்சிக்கிட்டு ஓட்டாதையப்பா. வாங்கி 2 மாதம் ஆகலை, அதுக்குள்ளே வண்டி கலகலத்து போச்சு என்று அதட்டிய ஜெகதா சாமான்களை வண்டிக்குள் வைத்துவிட்டு ஆசனத்திலே சாய்ந்து கொண்டாள். பங்களாவை அடைந்ததும் வண்டியில் நின்று இறங்கிய அவள் ஒரு முறை தனது வாகனத்தை சுற்றி பிரதர்சனம் செய்தாள். வண்டியின் பின் சக்கரத்தையும் மற்ற பாகங்களையும் கூர்ந்து பார்த்துவிட்டு, டிரைவர், இதோ பார்,
இந்த இழவுக்கு தான் அப்போவே அடிச்சுக்கிட்டேன். அந்த வண்டியிலே மோதி கீறல் ஏற்பட்டு விட்டது. வண்டி மேலே அருமையே இல்லாத நீ என்ன டிரைவர் போ, மாட்டு வண்டி ஓட்டுறாப்புல அல்லவா இதை ஓட்டுற என்று இறைந்து கத்திவிட்டு அதே குரலில் வள்ளி என்று கூவினாள். ஏனம்மா என்ற குரல் கொடுத்து கொண்டு ஓடி வந்த வேலைக்காரியிடம் இந்த சாமானையெல்லாம் உள்ளே கொண்டு வை என உத்தரவிட்டு ராணி போல் தலை நிமிர்ந்து மிடுக்கு நடையுடன் உள்ளே சென்றாள். சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு பொன்னம்மாள் கொண்டு வந்து அளித்த குளிர்ந்த நீரை பருகிய பின் தான் அவளது கோபம் சிறிது தணிந்தது. சுற்றுமுற்றும் தன்களை நாலா பக்கமும் செலுத்திவிட்டு தாழ்வான குரலில், பொன்னம்மா, டிரைவர் தண்ணி வேணும்னு கேட்டான்னு அவனை நீ சமையல் அறை வரை உள்ளே வர அனுமதிக்காதே. அவன் பார்க்குற பார்வையும் முழிக்கிற மொழியும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நேற்று பேப்பரில் ஒரு விஷயம் படித்தேன். டிரைவர் போல் 4-5 தினம் வேலை பார்த்துவிட்டு ஒருத்தன் யாரும் இல்லாத சமயம் எஜமானி மூஞ்சி எதிரே கத்தியை நீட்டி பயமுறுத்தி நகைகளை கழட்டி வாங்கி கொண்டு ஓடிவிட்டானாம். இந்த பூபதியை பற்றி எனக்கு சந்தேகமாக இருக்குது. எதுக்கும் வேலைக்காரங்களையும் மற்றவங்களையும் இருக்கிற இடத்துல வைக்கிறது தான் நல்லது என்று பிரசங்கித்தாள். பொன்னம்மாள் பதில் கூறாது மௌனமாக நிற்பதை உணர்ந்த ஜெகதா, போய் விடுவிடுன்னு வேலையை கவனி, அவங்க எல்லாம் 11 மணிக்கு டான்னு வந்து விடுவாங்க என்று அதட்டலாக கூறிவிட்டு எழுந்து தன் காரியங்களை கவனிக்க உள்ளே சென்றாள். சரியாக காலை 11 மணிக்கு லோகநாயகி அம்மாள் ஜெகதா பங்களாவாசில் காரில் நின்று கம்பீரமாக இறங்கினாள். அவ்வளோ பெரிய மனிதர் மனைவி தன்னை ஒரு பொருட்டாக மதித்து தன் வீட்டில் விருந்து சாப்பிட வந்ததை பற்றி ஜெகதாவிற்கு ஒரே பெருமை, அத்துடன் தாழ முடியாத பரபரப்பு. வாங்க வாங்க, குழந்தைகளையும் மறக்காமல் கூட்டிக்கிட்டு வந்தது பற்றி சந்தோஷம் என்ற வாய் குழற வார்த்தைகள் தடுமாற ஆனந்தத்துடன் வரவேற்று உபசரித்த ஜெகதாவிடம் வீட்டு வேலைக்காரி வள்ளி தயக்கத்துடன் வந்து, அம்மா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க என்றாள். இதோ வந்து விட்டேன் என்று அலட்சியமாக பதிலளித்து விட்டு ஜெகதா விருந்தாளிகள் சௌகரியமாக உட்கார வசதிகள் செய்து கொடுத்தாள். சோஃபாவை தட்டி திண்டுகளை ஒழுங்குபடுத்திவிட்டு பாய்ந்து சென்று மின்சார விசிறியை சுழல விட்டாள். உட்காருங்கள் என்ற பரபரப்புடன் உபசரித்து விட்டு நெற்றி மீது வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டு தன்னை தேடிக்கொண்டு வந்து நின்ற ஆசாமியை சந்திக்க வெளியே வந்தாள். கையில் பலத்த கட்டுடன் அழுக்கு பாவாடையும் பரட்டை தலையுமாக ஒரு குழந்தையை பக்கத்தில் நிறுத்தி கொண்டு கிழிந்த புடவையை தரித்து ஒரு கிழவி நின்று கொண்டிருந்தாள். பிச்சை கேட்கத்தான் யாரோ வந்துவிட்டார்கள் போலிருக்கிறது என்று எண்ணி வெகுண்ட ஜெகதா, என்னம்மா வேணும் என்று அதட்டிவிட்டு மூக்கு கண்ணாடி வழியே அவர்களை வெறித்து பார்த்தாள். ஜெகதா, என்னை உனக்கு அடையாளம் தெரியலையா? நான் பெரிய நாயகி. ஆசையோடு நீ அருணான்னு பேர் வச்ச குட்டி இவதான் என்று கூறிவிட்டு, இந்த கோலத்தை பார், இவ அப்பன் விறகு கட்டையால் இந்த பச்சை குழந்தையை போட்டு அடித்து கையையே முறிச்சு விட்டான். உன்னை நினைச்சு உடனே இதை எடுத்துக்கிட்டு ஓடி வந்தேன் என்று மடமடவென்று பேசிவிட்டு ஓவென்று வாய்விட்டு அழத் துவங்கினாள். தன்னை சுற்றிலும் உள்ள பூமி கிர் என்று சுற்றுவது போல் ஜெகதாவிற்கு பெருமை ஏற்பட்டது. இவ்வளவு காலமாக சிரமப்பட்டு பணமும் காலமும் செலவிட்டு சேகரித்து வைத்திருந்த அவளது குடும்ப கௌரவமும் அந்தஸ்தும் அந்த 2 பேரினாலும் பொடி பொடியாக சிதறிவிடப் போகிறது என்று எண்ணிய மாத்திரத்தில் அவளுக்கு ஏற்பட்ட ஆத்திரத்தை விவரிக்கவே முடியாது. ஒரு கழுதாசி போட்டுவிட்டு வரக்கூடாதா? திடுதிப்புன்னு கிளம்பி வந்துவிட்டால் என்று அந்த கிழவி மீது சீறி விழுந்தாள். பிறகு போதும், உங்கள் அழுகையை நிறுத்தி கொள்ளுங்கள். உள்ளே எனக்கு வேண்டப்பட்டவங்க கல்யாண விஷயமா பேச வந்திருக்காங்க. அழுக்குரல் கேட்டால் அபசகனம்னு எண்ணுவாங்க என்று அதட்டி விட்டு, வள்ளி, இவங்க 2 பேரையும் நான் கூப்பிடுற வரையில் கார் ஷீட்டிலே உட்கார்ந்திருக்க சொல்லு. அந்த குழந்தைக்கு பசித்தால் பொன்னமாலை கேட்டு ஒரு லோட்டா பால் வாங்கி கொண்டு பின்புறத்தில் போய் கொடு என்று கூறிவிட்டு என்று உள்ளே திரும்பி சென்று விட்டாள். உல்லாசமாக சோஃபாவில் சாய்ந்து கொண்டு பத்திரிகை ஒன்றை புரட்டி பார்த்து வண்ணமிருந்த லோகநாயகி புன்முறுவலுடன், யாரது ஜெகதா என்று விசாரித்தாள். ஜெகதாவின் நெஞ்சு பயத்திலே படபடவென்று அடித்து கொண்டது. வெட்கத்தினால் அவள் மனம் கூசியது. வர வர இந்த ஊரிலே பிச்சைக்காரர்கள் தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டுதுங்க. யாரோ வழிபோக்கர்கள் என்று சூழ் கொட்டிவிட்டு நாம் சாப்பிடலாமே என்றால், நாங்கள் எல்லாம் ரெடி தான் நின்று கலீரென்று நகைத்த லோகநாயகி. நளினி, சுரேஷ், அங்கே என்ன வேடிக்கை, வாங்க சாப்பிட என்று அழைத்த வண்ணம் எழுந்தாள்.